ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய எப்படி பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்க பாருங்க. ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா சூப்பராக காய் ஆயிடுதுங்க. இந்த பக்கம் ஒன்று இருக்கு, பார்த்து பார்த்து ஆனால் பண்ணி விடணுங்க. அப்போ தான் வந்து காய் ஆகுது. சூப்பராக பாருங்க காய். புடலங்காவும் அறுவடை பண்ணிக்கலாம். சரி, புடலங்காவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிலுக்கு கொஞ்சம் குட்டியாக வருதுங்க ரொம்ப. ஆனால் கொஞ்சம் நீல காய் தாங்க இது. பாருங்க, இது வந்து விதைக்கி விட்டுக்கலாம் பாருங்க. நல்லா பெரிய காய்ங்க, நல்லா ஒரு மிளகா நீட்டுக்கு வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா திரச்சியான காயை நம்ம விதைக்கி விட்டோம்னா சூப்பரான விதை வந்து தாய் ரகம் நல்லா இருக்குங்க. அறுவடையும் சூப்பராக எடுக்க முடியுங்க. வாங்க மாடிக்கு போகலாம். வாங்க மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இது அறுவடை நிறைய கொடுத்து கொடிங்க. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயெல்லாம் கொஞ்சம் சைஸ் குறைஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்க, சுரக்கா பாருங்க, 2 பிஞ்சா இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க பொடலங்கா, நல்லா நீளமான பொடலங்கா பாருங்க. இங்கே ஒரு பீக்கங்க இருக்கு. பொடலங்கா ஒன்று வந்துச்சு. கீழே வந்துச்சு. இந்த தட்டில் கொண்டு வச்சுட்டு வந்துடு. இந்த மாதிரி இலைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழுத்த இலையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி அந்த தொட்டிக்குள்ளேயே போட்டு விட்ருங்க. ஏன்னா இது வந்து நல்லதாங்க இருக்குது, பூச்செல்லாம் எதுவும் தாக்கலை. அதனால் பொடலங்கா பிஞ்சு பாருங்க, பூச்சி கடிச்சிருச்சு. இதுவுமே டெஸ்ட்டு தாங்க. உங்களுக்கு எருவு போட்டது ஏஆர் கார்டனில் வந்து போட்டிருப்போங்க வீடியோ. இப்போ பாருங்கள், எருவு போட்ட பின்னாடி பீக்கங்காய் இளங்கொடிலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வளர்ந்துருச்சுங்க. பாருங்கள், எருவு கூட உங்களுக்கு ஒன்றும் பாருங்கள் மேலே இருக்கு, நல்லா சீக்கிரம் வளர்ந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொடிங்க இப்போதைக்கு சூப்பராக வளர்ந்துருச்சு பாருங்கள். இதுவும் பாருங்கள் சின்ன செடியாக இருந்ததுங்க. இதுவும் பாருங்கள் நூல் கட்டி விடுற அளவுக்கு நல்லா பெரிய செடியாக வளர்ந்துருச்சு. இதுக்கு நூல் கட்டி விடணுங்க. அதோட முடிச்சுட்டு தான் இதுக்கு நூல் கட்டணுங்க. அது மாதிரி எருவு போட்டோம்னா பாருங்கள் டக்கு டக்கு டக்குன்னு வளர்ந்துருது பாருங்கள். உடனே நம்மளுக்கு வந்து பூக்கும் வந்துருச்சு பாருங்கள். ஆண் பூ வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பெண் பூ வந்து உங்களுக்கு இதை தொடர்ந்து உங்களுக்கு பெண் பூவும் வந்துருங்க. ஏன்னா முதல்ல ஆண் பூ தாங்க வரும், அதுக்கப்புறம் தான் பெண் பூ வருங்க. வாங்க, இங்கே ஒரு பீக்கங்காய் இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். நீங்கள் பீக்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அறுவடைங்க. மலேசியா நேட்ட கோக்கா, அதாவது மலேசியா கட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வேணும்னா இப்போ கொடுக்குறேங்க. ஏன்னா கட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது பதியமாக தான் வேணும் அப்படின்னீங்கன்னா கிடைக்காதுங்க. கட்டிங்ஸாக வேணும் அப்படின்னீங்கன்னா கொடுப்பேங்க. சூப்பரான காய் பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று மழை நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் பாலினேஷன் வந்து பீக்கங்காய்க்கா இருக்கட்டும், பொடலங்காவாக இருக்கட்டும், சுரக்காயாக இருக்கட்டும், இது 3த்துக்கும் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நீங்களும் வாரத்துக்கு 2 டைம் அறுவடை பண்ணலாங்க. கொண்டு போய் தட்டில் வச்சுட்டு வந்துடு. இங்கே ஒன்று இருக்கும், காய் வந்து இலையில மறைஞ்சு மறைஞ்சு நம்மளுக்கு ஆட்டம் காட்டுது. நல்லா இலசாவே கட் பண்ணிக்கணுங்க 2யும். இந்த இங்கே ஒன்று இருக்குது நட, அவ்வளோதான் நினைக்கும் போது அங்கங்கே ஒன்று தொங்கு. இந்த இங்கே ஒன்று இருக்குது, சூப்பராக காய் பாருங்க. இந்த சாமி கொண்டு வச்சுட்டு வந்து இது வாங்க, பிஞ்சு விளையாடு 2 இருக்குங்க, அதையும் பறிச்சிக்கலாம். கொடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் காஞ்சி வருதுங்க. நிறைய காய் அறுவடை கொடுத்துருச்சுங்க. இதுவும் காய் அந்த பக்கம் எதுனா இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி, இது கொண்டு வச்சுட்டு வந்துடு. வாங்க, கொத்தவரங்காய் அறுவடை பண்ணலாம். கொத்தவரங்காய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே வருங்க. அந்த அளவுக்கு காய் இருக்குதுங்க இன்றைக்கி. கொத்தவரங்காய் பறிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகுங்க. அதனால இன்றைக்கி என்ன பண்ணலான்னு இருக்கேன், கத்திரிக்காய் அறுவடையே உங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணி தாங்க கொடுக்குறேன். ஏன்னா இதை முடிச்சுட்டு தாங்க கத்திரிக்காய் அறுவடை பண்ணணும். ஏகப்பட்ட நேரம் ஆகிடும் போகுது இதுக்கு. ரொம்ப வீடியோ லென்த்தாக போனாலும் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்றதுக்கு இப்போ வீடியோவை லென்த் பண்ணவே எனக்கு வந்து மனசு வர மாட்டேங்குதுங்க. வாங்க கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம். கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துட்டு வருதுங்க.
மறுபடியும் எல்நாற்று போட்டு விட்ணுங்க, விதை போட்டு விட்ணும். நான் ஒன்றும் பேக் எதுவும் கால் இல்லாததுனால இன்னும் போடலைங்க. பார்த்திங்கன்னா கொடி வகைகள்லாம் போடும்போது தாங்க கொத்தவரங்காயும் போடலான்னு இருக்கேன். அதனால் இந்த வாரம் சனி ஞாயிறுக்கு தாங்க எல்லாம் பேக்கெலாம் வந்து மண்ணை வந்து எருவு கலந்து வாரி வைப்பேன். வாரி வச்சு விதை போட்டு விடுவோங்க. உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு கொடி வகைகள் நடுற வீடியோ வருங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நான் இந்த வாரம் வேலை செய்யலான்ட்டு தாங்க இருக்கேன். செஞ்சேன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு அடுத்த வாரம்னும் போது வீடியோ வருங்க. வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நீங்கள் என்னென்ன விதை நடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். விதை வேணுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்லாக் பார்க்கலாங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை டச் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் பார்க்காத விட்டுட்டிங்கன்னா உங்களால் அந்த விஷயத்தை செய்ய முடியாதுங்க. அதனால் வீடியோவை ஃபாலோ பண்ணி பழகுங்க. முடிஞ்ச அளவுக்கு காய்ச்செடிங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொத்தவரங்காயை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய விட்டு தண்ணி கொடுங்க. அதுதான் அந்த செடிக்கு வந்து நல்லதுங்க. கொத்தவரங்காய்க்கு பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க. கொத்தவரங்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் தண்ணினாலுமே இலை சொட்டு நோய் வந்துடும். அந்த குருத்து வந்து அப்படியே கொஞ்சம் கருகி போன மாதிரி ஆகிடுங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த கொத்தவரங்காய் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா காய விட்டு தாங்க தண்ணி கொடுக்கணும். கொத்தவரங்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நரம்பு மண்டலத்துக்கெலாம் கொத்தவரங்காய் வந்து ஒரு அருமருந்துன்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு வாரத்துக்கு ஒரு 3 டைமாவது கொத்தவரங்காய் சாப்பிட்டு பழகணுங்க. இல்லைன்னா வெறும் வயிற்றில் ஒரு 10 காய் போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி அடித்து குடிக்கலாங்க, தப்பில்லை. அப்படியும் பண்ணலாம். ஒரு 10 செடி போட்டு வச்சுக்கணும்னா போதுமானதுங்க. 10 செடி இருந்தாவே நம்மளுக்கு வந்து தேவைக்கிற காயை நம்ம பறிச்சிக்கலாம். வீட்டுக்கு தேவைக்கிற அளவுக்கு 10 செடி போதுமான செடிங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 12க்கு 12 சைஸ் பேக்கில் 2 செடி அழகாக வளர்த்தலாங்க. 15க்கு 15 சைஸ்லேயுமே 2 செடி அழகாக வளர்த்தலாங்க. பேக்கில் ஒரு இதுவும் கிடையாதுங்க, கணக்கு இல்லை. நம்ம வந்து என்ன மண்ணுக்குள்ளே என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்றது தாங்க கணக்கு. காய்கறி வேஸ்ட்டு, இலைத்தழைகள், ஆட்டெருவு இதெல்லாம் மண்ணுக்குள்ளே நம்ம கொடுக்கணுங்க. அதுக்கு மேலே நம்ம லிக்விட் தண்ணி கொடுத்துட்டு வந்தோம்னா போதுமான எருவுங்க, போதுமான தண்ணிங்க அதுக்கு. இதுக்கு மேலே அதுக்கு எதுவுமே தேவையும் படாதுங்க. செடிங்க நல்லா பச்சையாக பசேன்னு இருக்கணும். இலைத்தழைங்களாம் நல்லா நீர்ச்சத்தோடு இருக்கணும், செருக்க இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி மண்கலவை கொடுங்க, சூப்பராக வளர்ச்சிருக்குங்க. ஏன்னா நான் ஒரு வீடியோக்கு இல்லாத நான் இதை சொல்லிகிட்டே வரேங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னுமே என்னுடைய கத்திரிச்செடி இலை வந்து உதிருதுங்க, பூ வைக்க மாட்டேன்து, காயாக மாற மாட்டேன்து அப்படின்னு இன்னுமே சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு வேண்டி தான் மண்கலவை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் வரவே வராதுங்க. ரொம்ப மாடி தோட்டத்தை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப உரி பண்ணிக்கிறீங்களோன்னு தோணுதுங்க எனக்கு. ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு மாடி தோட்டன்றது ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு நாம் செய்கிற வேலைங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸாக இருக்குதோன்னு தோணுதுங்க. ஏன்னா அவ்வளோ ட்ரெஸ்ஸாக வராங்க அந்த விஷயத்தில். செடி எனக்கு இலை கொட்டுதுங்க, பூ கொட்டுதுங்க, நானும் எல்லாமே பண்ணிட்டேன். ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க அந்த செடிக்கு வந்து ஜபமே பண்ணாங்களாங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த செடியை லவ் பண்ணுறாங்க. ஒரு மனிதனை மாதிரியே அந்த செடியும் ட்ரீட் பண்ணி அவ்வளோ அழகாக அதுக்கு வந்து காய் வைக்கணும்னு சொல்லி ஒரு ஜபம் பண்ணாங்க. அப்போயும் செடி வந்து எனக்கு காய் வைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு என்னடா இது, செடியை வந்து நம்ம வளர்த்துறது வந்து ஒரு மைண்டு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தாங்க செடிகள்லாம் வளர்க்குறது. நீங்கள் வந்து அதுவே ஒரு மைண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஆக்கிக்கிறீங்களோன்னு தோணுதுங்க. மண்கலவை மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸே ஆக தேவையில்லைங்க, கரெக்டாக உங்களுக்கு வந்து வளருங்க அது. நானும் பெருசாலாம் என்னுடைய மாடித்தோட்டத்துக்கு நான் ஸ்டெயினே பண்ணவே மாட்டேங்க. மண்கலவை கொடுத்துருவேன், விதையை நட்டுருவேங்க, அவ்வளோதான் அதுக்கு நான் செய்கிற ஒரே வேலைங்க. வாரத்துக்கு ஒரு டைம் லிக்விட் தண்ணி கொடுப்பேங்க. இதை தவிர நான் என்னுடைய மாடிக்கு வந்து எந்த வேலையும் நான் செய்கிறதே கிடையாதுங்க. அப்புறம் செடியை பராமரிக்கிறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குதுங்க. செடியை வந்து நம்ம கவனிக்கணும். என்ன ஒன்றுன்னா அந்த கள்ளிப்பூச்சி இருக்கான்றதையும் பார்க்கணும். 2வது இலையை வந்து பழுத்த இலைங்கெல்லாம் கட் பண்ணி தொட்டிக்குள்ளே போடுறது, இலைத்தலைங்களை வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணி விட்றது, காய்கறி வேஸ்ட்டு ரொட்டேஷன் பண்ணி விட்றது, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்கணுங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை பார்க்கலாம். ஊதா நீல கத்திரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, காய் நல்லா இலசுங்க.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய செடிங்க. இன்னும் பாருங்க பூ பாருங்க எப்படி வச்சிருக்குது பாருங்க. அதனால தான் நான் இன்னும் எடுக்காத வச்சிருக்கிறேங்க செடிய. கத்திரிக்காய் நிறையவே வருதுங்க. வந்தாலும் சரி இருக்கட்டும்னு சொல்லி செடி வந்து நான் எடுக்கலைங்க. இது வந்து விதைக்க விட்டுருக்குறேங்க. நல்லா வெயில் பார்த்தீங்கன்னா ஓவருங்க. இந்த இங்க பாருங்க. விதைக்க விட்டுருக்குறேன். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இந்த கத்திரி. அப்படியே ஒரு கை ரப்பர் இருக்குதுங்க கத்திரி. நல்லா வந்து ஒரு செதப்புடிப்பான காய்ங்க அது. இது விதைக்கு ரெடி ஆயிடுச்சு. இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு மூடிக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, செடி வந்து களைஞ்சு தான் பார்க்கணுங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு. சேலம் முள்ளு கத்திரியும் பாருங்க சூப்பரா இருக்கு. எனக்கு கை ரப்பிக்கிச்சு. இங்க பாருங்க. இங்க எல்லாம் பிஞ்சு பாருங்க. இதுலயும் பாருங்க பிஞ்சு. இன்னும் காய் இருக்குதுங்க. இளஞ்செடியும் பார்த்தீங்கன்னா, அருமையா இப்ப குடுத்துட்டு வருதுங்க. நீர்த்தாலும் பிளாக் பியூட்டி தாங்க. வால் கத்திரிக்காய். பாருங்க என்னம்மா இருக்கு காய். இது புது செடியிலேருந்து காய் வந்துருச்சு பாருங்க. அதான் பாருங்க என்னம்மா கலர். கத்திரிக்காவை ரசிக்கிறதுக்குன்னே என்னுடைய வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேண்டி இந்த கத்திரிக்காய் அறுவடைய நான் காட்டிட்டு வரேங்க. பெங்களூர் வச்ச பச்சை வரி கத்திரிங்க இது. பாருங்க காய். ஒரு 4 செல்லு கட் பண்ணோம்னாவே நம்மளுக்கு கை ரப்பிக்கிதுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் அறுவடைய கட் பண்றேங்க. ரொம்ப லென்த்தா போகுது வீடியோன்றனால. வாங்க அறுவடை பார்க்கலாம். பாருங்க ஒரு 1/2 கிலோ கொத்தவரங்காய்க்கு நம்மளுக்கு இன்னைக்கு அறுவடை வந்திருக்குதுங்க. ஒரு 8 செடி வச்சிருக்கிறேங்க. 8 செடியுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கைப்பிடி தாங்க பறிக்கிறேன். அதிலேயே இவ்வளோ காய் வந்துடுது நம்மளுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தரையில 2 பீக்கங்கா அறுத்ததுங்க. இது மாடியில வந்து பார்த்தீங்கன்னா, இத்தினி பீக்கங்கா பாருங்க மாடியில அறுத்தது. எல்லாமே சேர்த்து உங்களுக்கு தட்டுல வச்சிருக்கேன். தரையில வச்சிருப்பாங்க நல்லா லென்த்தா கிடைச்சிருக்குது. மாடியில வச்சது கொஞ்சம் குட்டியா கிடைக்கும். ஏன்னா இது வந்து நிறைய காய் வச்சிருச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குட்டியா கிடைக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொடலங்காங்க. தரையில 2 அறுத்தேன். இங்க மாடியில 2 அறுத்தேங்க. பொடலங்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீலகுண்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோவுக்கு மேல வருங்க. வரி நீல கத்திரிக்காய், சேலம் முள்ளு கத்திரிக்காய், பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காய், ஊதா நீல கத்திரிக்காய், சேலம் பிளாக் பியூட்டி, மைசூர் கத்திரி, கொத்து கத்திரி, பெங்களூர் பச்சை வரி கத்திரின்னு ஒரு 8, 9 ஐட்டத்துக்கு உங்களுக்கு வந்து இன்னைக்கு அறுவடை பண்ணி காமிச்சிருக்கிறேங்க. இது ஒரு சூப்பரான அறுவடைங்க. அடுத்த வீடியோ மண்டே வருங்க பாருங்க. பாய்.